ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ ஹீரோ தன்னோட பொண்டாட்டி தம்பி கூட நெருக்கமாகிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அண்ணங்காரை ஸ்டாப் பண்ணி, ஒரு தப்பு நடந்துருச்சு ஓம், இந்த மாதிரி பூஜைக்காக நான் டான்சர்ஸை புக் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அவன் ஏற்கனவே பொண்டாட்டி மேலேயும் தம்பி மேலேயும் கோவத்தில் இருக்கான். ஸோ இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த கோவத்தை இவன் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கான். உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியாதா, எதுக்கு தான் நீ லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சத்தம் கேட்டு அங்கே எல்லாரும் வந்துடுறாங்க. ஓம்காரா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் இங்கேருந்து கோமா போயிடுறான். அதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட கேட்கும் போது அவனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் இவ உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஓம்கார் ஏற்கனவே பூஜையில் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலவும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா தம்பிக்காரனும் ஹீரோயினும் எங்கேயோ தனியாக போயிட்டு இருக்காங்க. இவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே பொண்டாட்டியும் காணோம், தம்பியையும் காணோம். எங்கே ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஜோடியாக இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே வந்து மியூசிக் பிளே ஆகுது. என்னடான்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினி சாமி கிட்ட போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அடுத்த நிமிஷமே அவனோட முகமே மாறுது. ஏன்னா பின்னாடியே தம்பிக்காரன் வந்து சிவன் வேஷத்தை போட்டுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சிவன் பார்வதி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு சமக்கம் வருது. ஏன்னா பொண்டாட்டியை தொட்டு தொட்டு அவன் டான்ஸ் ஆடுறான் இல்லையா அது. அப்புறமா கடைசியாக டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அப்படியே சாக்ஷாத் சிவன் பார்வதி மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது. அந்த கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆடிட்டு வந்து பார்க்கும்போது புருஷன்காரனை காணும். அவர் எங்கே தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துகிட்டு இருக்கா. அவன் என்னடானா ஒரு இடத்துல போயிட்டு கோவத்தோட நிறைய தேங்காவை நடு வீட்டில் உடச்சிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினி வந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு இவன் பண்றதை பார்க்கும்போது. ஓம்கார் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கே தேங்காவை உடச்சிக்கிட்டே இருக்கான். அதில் ஒரு கட்டத்தில் உடச்ச பீஸ் போயிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பட்டுருது. உடனே அவன் ஆண்டு சொல்லிட்டு வழி தாங்க முடியாமல் கத்துறா. அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு மயூரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். உடனே இவன் எனக்கு ஒன்றும் ஆகலை ஓம்கார், ஆனால் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க, என் மேலே ஏதாவது கோவமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையனும் சொல்கிறான், ஆமாம் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், பூஜைக்கான வேலை எவ்வளவோ இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஒன்றை தானே பார்த்துக்க சொன்னேன். ஆனால் இப்போ பூஜைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அதெல்லாம் நீ ரெடி பண்ணியா இல்லை மற்ற பூஜைக்கான ஏற்பாடு தான் பண்ணியா, அதெல்லாம் விட்டுட்டு நீ போயிட்டு இப்படி பியூஷ் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவமா போயிடுறான். ஸோ டேரெக்டாக வந்து அவங்க கூட ஆடினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இவன் இன்டேரக்டாக சொன்னதுனால அவன் என்ன நினச்சிக்கிட்டானா நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்கே பியூஷும் வந்து கேட்குறான் என்ன சென்னி அப்படின்னு. அவளும் நடந்த விஷயத்துல சொல்லிட்டு ஏன் மேலே தான் தப்பு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவரை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு பூஜைக்கான வேலை நிறைய இருக்குது, அதை பார்க்கறத விட்டுவிட்டு உன் கூட டான்ஸ் ஆடினதை நினச்சி அவர் கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அதனால என்ன நீ இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, வாங்க பூஜைக்கான ஏற்பாடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து ஸ்டோர் ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க போல். ஸோ அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பார்த்தா அதில் சொல்லி வச்ச மாதிரி அந்த பூஜைக்குன்னு வச்சுருந்த ஷால் எல்லாமே வந்து பிஞ்சு கிடக்குது. அதுவும் ஒன்றும் இல்லை, பூஜைக்கு வச்சுருந்த எல்லா ஷாலுமே கட் பண்ணி தான் கிடக்குது. ஸோ இது யார் பண்ணது, எப்படி இதாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது வரைக்கும் இது சரியாக தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அக்கா காரியை வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவளும் பூஜைக்காக வச்சுருந்த ஷால் இப்படி பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறா. இதுதானே பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு புதுசாக ஒரு ஷால் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால். இப்போ மணி 10 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் எந்த கடை ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு குடோன் மாதிரி தான் இருக்குது, அது எப்போதுமே ஓப்பனில் தான் இருக்கும், அங்கே பூஜைக்கான பொருள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும், வேணும்னா அங்கே போய் வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னதும் இவளும் சரின்னு சொல்லிட்டு பியூஷ் அனுப்பி வைக்கிறா, நீ போயிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ வந்து ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க மயூரா, அவனை மட்டும் போக சொல்கிற, அவனுக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும், ஷாலில் நிறைய வெரைட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிக் சைஸு ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சைஸில் இருக்கும், அதில் எது கரெக்டான சைஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும். ஸோ நீயும் அவன் கூட போன அப்படின்னா பார்த்து நீ எடுத்துகிட்டு வந்துடுவல்ல, சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு அதில் பெருசாக இஷ்டம் இல்லை. நீயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுற, வேணும்னா அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் சொல்கிறான், இல்லை நீ எனக்கும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு அந்த சைஸ் மேட்டர்லாம் தெரியாது, ஸோ அதனால் நீங்களே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு இவளும் வேறு வழியே இல்லாமல் அவன் கூட போயிட்டுருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே இவளோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
வேணும்னே அந்த ஷால்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டதும் இவ தான், இப்போ இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறதும் இவ தான். இப்போ ஏதோ ஒரு பிளானை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இவளும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே எல்லாரும் பூஜையில் உட்காந்துருக்காங்க, புருஷங்காரம் உட்பட. இவளுக்கு அந்த வீட்டை விட்டு தாண்டும் போது ஒரு யோசனை, ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது. நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. தம்பிக்காரன் தான், வாங்க நீ சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இவ்வளோ சொல்கிறா. ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாமே, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நைட் நேரத்தில் கிளம்புறது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு சொன்னா, இங்கே பாருங்க நீ பூஜை விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்னு அண்ணன் தானே சொன்னார்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஷால் பிஞ்சு போன விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் பயங்கரமாக கோவப்படுவார். அதனால அவருக்கு தெரிய வேணா, நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே இவங்க எல்லாரும் வந்து பூஜையை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே பொண்டாட்டியும் காணோம், தம்பியும் காணோம். இவனுக்கு திரும்பவும் கோவருது, எங்கே போனாங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அவங்க 2 பேரும் ஒரு வழியா அந்த குடோனுக்குமே வந்துட்டாங்க. அக்காக்காரி சொன்னாப்புல அங்கே பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே ஒட்டுக்கா இருக்குது. அதுக்கப்புறம் இவளும் அந்த ஷாலை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப போனா அப்பன்னு பார்த்து யாரோ கதவை லாக் பண்ணிட்டு போகிறாங்க வெளி சைடாக. ஐ திங்க் வந்து இதுவும் அக்காக்காரியோட பிளான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கதவு திறந்து வெளியே போக போனால் கதவு வெளியே யாரோ லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க 2 பேரும் பயங்கரமாக பயப்படுறாங்க. நம்ம ஹீரோயினி தான் ரொம்ப பயப்படுறா. இந்த டோரை யார் லாக் பண்ணுது, ப்ளீஸ் திறங்க, நாங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் வீட்டில் நம்ம ஹீரோயினி வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. ஸோ அதனால எல்லாருமே வந்து அக்காக்காரிட்டு தான் கேட்குறாங்க, எங்கே போனால் அவனோட தங்கச்சி உங்கள்கூட தானே கொஞ்சம் முன்னாடி இருந்தா, அப்போ அவள் எங்கே போனான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவளோ வந்து தயங்கிக்கிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பையலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். என்னடி வாயை திறந்து பதில் சொல்லு, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் வந்துட்டு மயூரா பியூஷ் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்போ நான் நினச்சது சரிதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது இல்லாமல் பியூஷ் கூட எதுக்கு, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் இவளும் சொல்கிறா, இந்த மாதிரி பூஜைக்கான பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதை வாங்குறதுக்காக போயிருக்கா. நானும் எவ்வளவோ தடுத்தேன், பியூஷ் கூட இந்த நேரத்தில் போகாத, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவள் தான் கேட்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1க்கு 2 போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாமே இவளோட பிளான் தான். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு இன்னும் பயங்கரமான கோவம் வருது. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் உள்ளே நல்லா மாட்டிக்கிட்டாங்க. மணி வேற 12 ஆயிடுச்சு போல. மணி 12 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஓம்கார் என்ன நினைப்பாரு, அவர் கண்டிப்பாக கோவப்படத்தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அவன் தான் சொல்லி புரிய வைக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் அப்படின்னு அண்ணனுக்கு நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம காப்பாற்றுறதுக்காக வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வேறு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நெட்வொர்க் இல்லை போல 2 பேர் ஃபோன்லேயுமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவனும் கிளம்பிட்டான், நான் போய் மயூராவையும் தம்பியும் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பி அந்த குடோன் இருக்கிற ஏரியா பக்கமும் வந்துட்டான். வந்து பார்த்தா அங்கே தம்பிக்காரனோட காரு கிடக்குது. உடனே இவனும் கோமா கீழே இறங்கி வரான். அப்போ இவனோட காலில் வந்து அடிபட்டு ரத்தம் வர ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தப்பிக்க என்ன வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா அங்கே ஃபயர் அலாரம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு, இங்கே ஃபயர் அலாரம் இருக்குது அப்படின்னா இதில் நெருப்பு பற்ற வச்சா அலாரம் ஆன் ஆகிடும், அதுக்கப்புறம் யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் தான் ஸ்டூலை போட்டு ஏறி நெருப்பு குச்சி அந்த அலாரம் கிட்ட பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் கீழே நின்றுக்கிட்டு பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அந்த பையன் கீழே விழ போகிறான். பக்கத்தில் நம்ம ஹீரோயின் நின்னதுனால அவளை தள்ளி விட்டுட்டு அவன் மேலே போயிட்டு அவன் விழுந்துடுறான். சேர் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த பையன் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். அவன் வந்து பார்க்கும்போது இங்கே இவங்க 2 பேரும் சேரில் இருக்காங்க. அந்த சேர் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அந்த வியூவை பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு கொலை வெறி ஆயிடுறான். அங்கேருந்து வந்து தம்பிக்காரனை பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு பொண்டாட்டியுமே இந்த பக்கம் இழுத்துக்கிறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புருஷங்காரன் சொன்னாப்புல காப்பாற்ற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டேயுமே சொல்கிறா, இந்த மாதிரி பூஜைக்கான பொருள் வாங்குறதுக்காக தான் வந்தோம், அப்போ நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம், கதவு லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் சொல்கிறான், ஆமாம் அண்ணா லாக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படிங்கிறது தப்பிக்கிறதுன்னு தெரில, அப்போ தான் இந்த அலாரமை பார்த்தோம், சரின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ண போகிற நேரமாக பார்த்து தான் நீங்கள் வந்துட்டீங்க, அப்புறம் நானும் ஸ்லிப் ஆகிட்டு அண்ணி மேலே போயிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பையன் எல்லாத்தையுமே தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன எதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் அவனும் சரி நான் போயிட்டு காரில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி போகும்போது அவனோட ஷோல்டரில் இவளோட முடி இருக்க போல. ஸோ அதை இந்த பையன் எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த முடியை பார்த்தது இப்போ இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவங்க 2 பேருக்கு நடுவில் இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் இவன் ஒரு கேவலமான வேலையை வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறான். அது என்ன ஏதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.